இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. யாருமா இவங்க? இவங்க பேரு மாரிமா. ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. அவங்கள இங்க இருக்கிற எல்லாருமே அம்மனோட வடிவமா தான் பாக்குறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா. அவங்க கிட்ட வரவங்களுக்கு எதிர்காலத்துல என்ன கஷ்டம் வர போதுனாலும் அந்த அம்மா மாரிக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். அதுக்கான தீர்வையும் சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு ஊரு கோவிலுக்கும் போயிட்டு இப்ப நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கதான் இவ்ளோ கூட்டம். அவங்க ஒரு புண்ணிய ஆத்மா, அபூர்வ சக்தி படைச்சவங்க. இப்ப வரைக்கும் எல்லா பூஜையும் அம்மனோட அருளால நல்லபடியா முடிஞ்சது. இப்ப நீங்க எல்லாரும் கிளம்பலாம். இந்த பொண்ணு மட்டும் பூஜை பண்ண கலசத்தை எந்த தடங்கள் வந்தாலும் கீழே இறக்காம சரியா 9 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடணும். 9 மணிக்கு மேல ராகு காலம். அதனால கரெக்டா 9 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள போயிடணும். அப்படி வந்ததும் அந்த தண்ணியை இவங்க கையாலேயே வீடு முழுக்க தெளிக்க சொல்லுங்க. உங்களை சுத்தி இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் அம்மன் தீர்த்து வைப்பா. இந்த வார்த்தை ஒண்ணு போதும் சித்தரே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க பண்ணிடுறோம். அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். நல்லதுமா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். எல்லாரும் போயிட்டு வாங்க. இசை, எதுக்கும் கொஞ்சம் கவனமா இரு. சரியா? சரி, வர. அம்மா, கலசத்தை தலையில ஏந்திரத்துக்கு முன்னாடி அம்மனை நல்லா வேண்டிக்க. ஓம் துர்காயை நமஹ. அம்மான்னு உன்னை தவிர சொல்றதுக்கு நீயே தான் எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்த. இப்போ நீயே தான் என் முன்னாடி இப்படி ஒரு சோதனையும் வச்சிருக்க. நீ என் கூட இருமா. நான் என் குடும்பத்துக்காக இருப்பேன். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, எனக்கு உங்களை பத்தி தெரியாது. எல்லாரும் உங்களை பத்தி சொல்றத கேட்டுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என் அக்கா எங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கா. அந்த பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும். நல்லவங்களுக்கு சோதனை வரதான் செய்யும். அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. உன் அக்காவோட எண்ணம் நல்ல எண்ணம். அதுவே அவங்கள காப்பாத்தும். நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்தா